தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறக்குது. அந்த கொடிகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. முதல்ல அதிமுக ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா தான் பார்க்குறேன். கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறதா தான் பார்க்குறேன். தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. யாரும் நீங்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எப்பொழுதும் பேசுவாங்க, எங்கள் கூட்டணிக்கு அவங்க வருவாங்க, இங்கே கூட்டணியில் இவர் சேருவாங்க அப்படின்லாம் பேசுறது இயற்கை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர், அவரே இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, அந்த வந்துட்டாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலையுமே தாவேக்காவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு. அதுவே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்களிலும் தாவேக்காவினுடைய கொடிகள் பறந்தது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கரூரில் சம்பவம் நடக்குது. அவர்கள் அந்த தொண்டர்களாக மாறிய அந்த ரசிகர்கள் எங்கு செல்வது, இல்லது நாம் யாரை பின்பற்றுவது, எந்த இதற்கு செல்வதுன்றது ஒரு மாதிரி இதில் இருக்காங்க. அவங்க குழப்பத்தில் இருப்பார்கள். அப்போ அந்த கட்டத்தில் யார் ஆதரவாக பேசினாலும் அவருக்கு ஆதரவாக பேசினா அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சித்தார்த். கரூரில் நடந்த அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறக்குது. அந்த கொடிகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது அதிமுக தாவேகா இவங்களுடைய கூட்டணி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதிமுக ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா தான் பார்க்குறேன். கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஏனென்றால் அவர்களுக்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்திலேயே கம்யூனிஸ்டுகள் வந்தால் நான் ரத்தன கம்பளம் வரித்து வரவேற்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். அடுத்த நாள் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் இது நீங்கள் விரிப்புறது ரத்தன கம்பளம் இல்லை ரத்த கம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் கம்யூனிஸ்ட்டை திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒன்று அது இப்போ மட்டும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 தேர்தலாகவே, பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்த பாஜகவிலிருந்து விலகியவுடன் பாஜகவிலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்தவுடன் பாஜக விலகிவிட்டதுன்னு நினைக்க வேண்டாம், நமக்கு பாஜக விலகிவிட்டதால் மற்ற கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்கின்றன, திமுக கூட்டணி கட்சிகளிலிருந்தே வருவாங்க சில பேர், இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் எல்லாம் பதிவில் இருக்குது, நானாக சொல்லலை, இதெல்லாம் சொன்னார். ஆனால் யாரும் எதுவும் நடக்கலை, அவரோட யாருமே போகலை. அவர்களிடம் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் ஒருத்தர் போனார், இந்த பக்கம் ஒருத்தர் போனார். தேமுதிக இவர்களோட வந்தாங்க, பாமக பிஜேபியோட போனாங்க. இப்படித்தான் பிரித்து கொண்டார்களே தவிர வேறு எதுவும் புதிய கட்சிகள் வந்ததா என்று கேட்டால் வரல. அந்த விரக்தியில் அவர் அது பேசுகிறதா தான் நான் நினைக்கிறேன். ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. யாரும் நீங்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எப்பொழுதும் பேசுவாங்க, எங்கள் கூட்டணிக்கு அவங்க வருவாங்க, இங்கே கூட்டணியில் இவர் சேருவாங்க அப்படின்லாம் பேசுகிறது இயற்கை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர், அவரே இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, அந்த வந்துட்டாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு லைம்லைட்டில் இருக்கணும், பேச்சில் வரணும், நம்முடைய விவாதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசின மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு கட்சித் தலைவர் எந்த விதமான முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு 2 ரசிகர் கொடியை பிடித்து கொண்டு வந்தார்கள், கூட்டத்துக்கு வந்தார்கள் என்பதாலேயே அவர்கள் கூட்டணிக்கே விட்டார்கள் என்று நினைச்சு பேசுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியாக எனக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக அவரும் அரசியலில் இருக்கார், பல பொறுப்புகளில் இருந்திருக்காரு, 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு, இன்றைக்கு கட்சியின் தலைவராக இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரியான பேச்சு என்பது ஒரு முதிர்ச்சியை காட்டுவதாக இல்லை. அதிமுக பதட்டத்தில் இருக்கிறது. நமக்கு எல்லா கட்சிகளும் பல கட்சி, ஏனென்றால் இன்றைக்கி திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், முஸ்லீம் லீக், இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் எல்லோரும் இன்டாக்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 தேர்தல்கள் வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கு. அந்த கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் உடைந்து வந்துருவாங்க, கம்யூனிஸ்ட் உடைஞ்சு வந்துருவாங்க, காங்கிரஸ் சலசலப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் காங்கிரஸை பற்றி கூட பேசினார் கடந்த ஒரு மீட்டிங்கில். காங்கிரஸ் இப்போ இது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சியில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க உடச்சிக்கிட்டு வெளில வந்துடுவாங்க அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அதாவது ஒரு கட்சியில் கூட்டணிக்குள் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், முரண்கள் இருக்கலாம்,
கருத்துக்களோ முரண்பாடான கருத்துக்கள் வந்து இல்லாத எந்த கட்சியும் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் எல்லா கட்சியும் ஒரே கட்சியாக இருக்கலாம். முரண்பாடான கொள்கையோ முரண்பாடான கருத்துக்களோ இல்லாத ஏதாவது ஒரு கட்சிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றாயிடலாம். பல கட்சிகள் இருக்கும், பல முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரு புள்ளியில் ஒன்றா சேருவாங்க. இப்போ எங்களுடைய கூட்டணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதிலெல்லாம் ஒன்றா சேர்றோம். அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் கொண்ட நாங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? கொள்கை இல்லாத கூட்டணின்னே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கும் கொள்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கூட்டணிக்கும் கொள்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. திடீர்னு அப்புறம் வந்து இல்லை நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னார். ஆக அவர் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அது மாதிரி தான் இந்த கருத்தையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது வேறு எந்த விதமான ஒரு சமிக்ஞையோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒரு 2 ரசிகர் ஒரு கொடியை எடுத்துக்கொண்டு வந்தார் என்பதற்காகவே கூட்டணி பேசுகிறார்கள் என்பது, அவர்கள் கூட்டணி வைக்கலாம் வைக்காமல் போகலாம், அதெல்லாம் அவர்களுடைய கருத்து, விருப்பம். ஆனால் அவருடைய பேச்சு என்பது ஒரு முதிர்ச்சியின்மையை தான் காட்டுறதாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலையுமே தாவேக்காவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. அதுவே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்களிலும் தாவேக்காவினுடைய கொடிகள் பறந்தது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தாவேக்கா என்பது வந்து ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இரண்டாவது, ரசிகர்கள் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களை கொண்ட அமைப்பு. அந்த ரசிகர்கள் வந்து பல கட்சியிலையும் இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் என்பவர்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இருந்திருப்பாங்க. ஏற்கனவே கூட எல்லா கட்சிகளிலும் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி. நீங்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று அந்த இன்டாக்டாக வர்றப்ப தான் மேலிடம் சொன்னால் அந்த கட்சிக்கு தான் ஆதரவு, இந்த கட்சிக்கு தான் ஆதரவு, இந்த நிலைப்பாடு அப்படின்னு சொன்ன பிறகு தான் ரசிகர்களோ அல்லது அவர்களோ தொண்டர்களாக மாறியவர்கள் நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆனால் அதை யார் சொல்வது, என்ன நிலைப்பாடு என்ற சூழ்நிலையே இல்லாத ஒரு கட்சியாக இப்பொழுது இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த கட்சிக்கு ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கரூரில் சம்பவம் நடக்குது. இப்போ உயர்நீதிமன்றத்திலிருந்து, மற்ற சோசியல் மீடியாவிலிருந்து, பத்திரிகைகளிலிருந்து, மக்களிடமிருந்து பேச்சுக்கள் என்னவென்று சொன்னால், எல்லா கட்சிகளும் அங்கே களத்தில் நிற்கும் பொழுது உங்கள் கட்சி அடுத்த கட்ட தலைவர்கள் எங்கே? நீங்கள் வந்து வந்துட்டீங்க, சரி இப்போ விஜய் வந்தால் அங்கே போனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வந்தார் என்று சொன்னால் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் களத்தில் நின்று எப்பொழுதுமே பணியாற்றுவாங்க. அந்த கட்சிக்கான கூட்டம் தானே, அதில் நடந்த சம்பவம் தானே. அப்படிங்கிறப்ப அவங்க செஞ்சுருக்கணும். அவங்க எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்பினாங்க. இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை யாரும். அது ஏன் அவங்கெல்லாம் போனாங்க, மற்றவர்கள்லாம் போனாங்க? அந்த மாவட்ட செயலாளரோ அல்லது யாரோ ஒருவர் கூட கைது செய்யப்பட்டிருக்கலாம். மற்ற எல்லாரையும் ஒன்றும் கைது செய்யலையே அவங்க. மற்ற மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட நிர்வாகிகள்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் சொன்னாங்க. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஸ்டேட்டுக்கு, எல்லாவற்றுக்கும் நிர்வாகிகள்லாம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் அவர்களெல்லாம் களத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு லேகிங் இருக்குது. அவர்கள் வந்து அந்த தொண்டர்களாக மாறிய அந்த ரசிகர்கள் எங்கு செல்வது, இல்லது நாம் யாரை பின்பற்றுவது, எந்த இதற்கு செல்வதுன்றத ஒரு மாதிரி இதில் இருக்காங்க. அவங்க குழப்பத்தில் இருப்பார்கள். அப்போ அந்த கட்டத்தில் யார் ஆதரவாக பேசினாலும், அவருக்கு ஆதரவாக பேசினா அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கு யார் ஆதரவாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் பாஜகவும் அதிமுகவும் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும், அங்கு சதி நடந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்க கூட்டத்துக்கு அவங்க ரசிகர்கள் வந்து போகிறாங்க. அதுதான் நடக்கிற விஷயமே தவிர வேறொன்றும் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறதாகவோ அந்த கூட்டணிக்குள் வந்து விட்டதாகவோ இவர் எடுத்துக்கொள்வது என்பது எனக்கு தெரிந்து இப்போது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டெல்லியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலர் ஆதவர்ஜுனா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை நேரடியாக சந்தித்ததாகவும் அங்கே சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா அது வந்து கட்சியினுடைய கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்துச்சு. அப்போ அப்படி இருக்கையில் ஒருவேளை காங்கிரஸோட திமுகவோட கூட்டணிக்கு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிந்து அது மாதிரி எதுவும் சந்திப்புகள் நடந்ததாக தெரியல. ஒன்று, அதிகாரப்பூர்வமாக எந்த சந்திப்பும் நடந்ததாக தெரியல. அவங்க முயற்சி பண்ணலாம், மேபி முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது, ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நம்ம இங்கே சொல்ல முடியும். அவர் பேச்சுக்களில் இதுவரைக்கும் எங்கேயுமே காங்கிரஸை விமர்சனம் செய்து அவர் பேசலை. விஜய் பேச்சில் கூட எல்லா பேச்சுக்கள்லையும் காங்கிரஸ் கட்சியையோ காங்கிரஸ் தலைவர்களையோ அல்லது வேறு காங்கிரஸ் கொள்கையையோ விமர்சித்து அவர் பேசியதாக தெரியல. அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்கே இது மாதிரி ஒரு யூகங்களுக்கோ அல்லது பேச்சுக்களுக்கோ அர்த்தமாக அமைகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ இன்டாக்டாக அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அகில இந்திய அளவில் கூட இந்தியா கூட்டணி என்று தொடர்ந்து கொண்டு இருக்கிறது.
தொடர்ந்து கொண்டு இப்போ சமீபத்தில் கூட பீகாரில் நடந்த யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த கூட்டணி உடைவதற்கோ அல்லது அந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து வேறு இடத்திற்கு செல்வதற்கோ ஆன வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கருத்துக்கள் சில பேர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. தலைவர்கள் கூட, எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் சில பேரெல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிக சுதந்திரம் உள்ள கட்சி. அவரவர்களுடைய விருப்பத்தை அல்லது அங்கு உள்ள சூழ்நிலையை பொறுத்து, இப்போ ஒரு மாவட்டத்தில் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அந்த இடத்துல இந்த இது இருந்தால் நன்றாக இருக்கும். சில இடங்களில் வந்து இந்த கூட்டணியில் கூட உரசல் இருக்கலாம். உரசல் மீன்ஸ் என்னென்னா, திமுக கூட்டணி என்று பல காலம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறப்ப அதிருப்தி இருக்கலாம். அதிருப்தி இல்லாத கூட்டணி இருக்க முடியாது. அந்த கட்சிக்குள்ளேயே கூட ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கூட சில பேர் எனக்கு வந்து செய்யலை, எனக்கு இந்த ஆட்சி வந்து எனக்கு ஒன்றும் நடக்கலைன்ற அதிருப்தியெல்லாம் சில பேருக்கு இருக்கும். எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்தி விட முடியாது. கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தி விட முடியாது. அந்த மாதிரி சில அதிருப்திகள் இருக்கும். அதை வெளிப்படுத்துகிறப்ப அதை கூப்பிட்டு சரி செய்யக்கூடிய நிலைமையில தான் எங்கள் கூட்டணி இருக்குது. அவங்க தொலைக்காட்சி விவாதங்கள்லையோ அது வந்து அந்த ஆதரவை வந்து அவங்க வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நாளைக்கு அது கூட்டணியிலேயே ஒரு உரசல் ஏற்பட்டுறாதா, ஒரு 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 மனக்கசப்பு ஏற்பட்டுறாதா? இல்லை, அது சில சமயங்களில் அது நடக்கும். ஆனாலும் அது சரி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சில பேர் கருத்துக்களை வெளியிடுறாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளையும் விட எங்கள் கட்சிகளில் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதீத சுதந்திரம் உள்ள கட்சி. ஏனென்றால் நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்றதுனால போல இருக்குது. எங்கள் கட்சியில் அதிக சுதந்திரம் உண்டு. நீங்கள் காந்தி அவர்கள் தான் அந்த கட்சியுடைய பேஸு. ஆனால் மகாத்மா காந்தியை எதிர்த்தே வேட்பாளரை நிறுத்திய கட்சி. மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்காக ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறார். அவரை எதிர்த்து ஒரு சுபாஷ் சந்திர போஸ் நின்னார். அப்படியெல்லாம் இருந்த கட்சி தான் எங்கள் கட்சியில் வந்து அந்த மாதிரியான சுதந்திரம் உள்ள கட்சின்னு சொல்கிறேன். அதற்காக கட்சியை விட்டு வெளில போயிட மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ண மாட்டாங்க. அது அந்த கட்சி கட்டுப்பாடு என்பது இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தேசிய கட்சி என்ற நிலைமையில் மாநிலங்களில் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு சூழ்நிலைகளில் தலைவர்கள் பேசுவாங்க. அது வந்து எப்பொழுது வரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த பேச்சு இருக்காது. அந்த தொகுதிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வேலை செய்வோம். நீங்கள் இன்றைக்கு திமுக நின்றாலும் காங்கிரஸ் நிற்பதாக நினைத்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அது எல்லாரும் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, அதற்கு பிறகு யாராவது பேசினார்கள் என்று சொன்னால்தான் அது வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாகவோ எடுத்துக்கொள்ளப்படும். அப்படித்தான் இருக்குமே தவிர, அது வரைக்கும் அவரவர்கள் கருத்துக்களை சொல்வதற்கான உரிமைகள் இருக்கிறது. அது எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டணியை பாதிக்காத அளவிற்கான கருத்துக்களாக இருக்க வேண்டும்ன்றதுலேயும் உறுதியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து அதிக சீட்டுகள் கேட்போம். எல்லா கட்சியுமே கேட்குறது தான். நீங்கள் கடந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏ தொகுதி வாங்கி நின்றவர்கள் கூட இன்றைக்கி நாங்கள் எங்கள் 10 தொகுதி கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். அதே மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும்ன்றது வந்து ஒரு கருத்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. யாருக்கு? ஏன்னா காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சியை இழந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கும் ஒரு அதிகாரத்தில் பங்கு இருந்தால் நல்லது அப்படிங்கிற கருத்து தொண்டர்கள்ட்ட இருக்குது. நான் பேசாமல் இருக்கலாம், அல்லது வேறு தலைவர்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள்ட்ட அந்த எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துவதில் தவறு கிடையாது. ஆனால் அது எப்பொழுது முடிவு செய்யப்படும், அது வந்து கண்டிஷன் கிடையாது. இது கொடுத்தால்தான் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவோம். அது எப்போ முடிவு செய்யப்படும் அப்படின்னா, கூட்டணி இறுதி செய்யப்படும் பொழுது, அடுத்தது தேர்தலில் வெற்றி பெற்று வரும் பொழுது, இது மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. கடைசியாக இறுதி முடிவு எடுப்பது என்பது டெல்லி தலைமை. டெல்லி தலைமை முடிவு எடுத்த பிறகு நாங்கள் அந்த கட்டுப்பாடுடன் கூட்டணிக்கு வேலை செய்வது தான் எங்களுடைய கடமையாக கொண்டு செயல்படுவோம். அதுதான் இந்த கடந்த 7 தேர்தலாக எங்களுடைய புரிதலினால தான் இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக தொடருது. இந்த சலசலப்பு இப்போ இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்துச்சு, அதற்கு முன்பு தேர்தலில் இருந்தது, உள்ளாட்சி தேர்தலில் இருந்தப்போ சில இடங்களில் எங்களுக்கு எதிராக அவங்க போட்டிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக நாங்கள் அப்படின்லாம் நிறையா சலசலப்புகள் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. எல்லா கூட்டணியுமே இருக்கும். ஆனால் இறுதியாக வேலை செய்து அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வது என்பது தான் ஒரு தொண்டர்களுடைய முடிவாக இருக்கும். அதை செய்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சுந்தர்.